திருக்கழுக்குன்றம் அருகே தனி மனிதனாய் 15 ஏக்கரில் உணவு காடு உருவாக்கி இருக்கும் இறையழகன் மூடாக்கு பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். ஐயா நம்மாழ்வார் அடிக்கடி சொல்கிறது, ஒரு பண்ணை எப்படி இருக்கணும்னு ஐயா வந்து 2 வரியில் முடிச்சுடுவார். பண்ணைன்னா மேலே பார்த்தா வானம் தெரியக்கூடாது, கீழே பார்த்தா பூமி தெரியக்கூடாது, வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்கிற, ஒரு பண்ணை அவ்வளோ மரங்கள் அவ்வளோ நெருக்கமாக இருந்தால் தான் மேலே வந்து வானம் தெரியாது. அந்த மரத்துலேருந்து கொட்டுற இலை சருகுகள் பூமியில் விழுந்து பூமி தெரியக்கூடாது. வெளிக்காற்று உள்ளே ஏன் வரக்கூடாதுன்னு ஐயா ஏன் சொல்லுவார்னா, வெளியில் பக்கத்தில் இன்னொரு உழவர் மருந்து அடிச்சிருப்பான், கண்டதை போட்டிருப்பான், கடையில் வாங்கியாந்து விஷத்தை வாங்கியாந்து அந்த விஷக்காற்றை தடுக்கிறதுக்கு நம்ம உயிர்வேலி அமைக்கணும். அந்த உயிர்வேலி அந்த விஷத்தை தடுக்கும். அதே மாதிரி உள்ள நம்மக்கிட்ட இருக்கிற ஈரத்தை, இந்த காற்றை வெளியே அனுப்பிச்சோம்னா ஈரத்தை கொண்டு போயிடும். அதனால் இங்கே இருக்கிற காற்றை வெளியே அனுப்பக்கூடாது. ஐயா நம்மாழ்வார் வந்து அவர் வந்து கடைசியாக ஒரு 5 ஆண்டுகள் ரொம்ப வலியுறுத்துறது இந்த மூடாக்கு தான். மூடாக்குக்கு எந்த செலவும் கிடையாது. நம்ம வீணாக போகிற இந்த இலை சருகுகள், காய்ந்தது, பச்சை இலை, இதையெல்லாம் ஒரு செடியை சுற்றி ஒரு 1/2 அடி 3/4 அடி உயரத்துக்கு மூடாக்கு போட்டோம்னா எல்லா சத்தும் உங்களுக்கு வந்து நுண்ணூட்டங்கள், பேரூட்டங்கள், இடையூட்டங்கள் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து ஆல் ஸ்பைசஸ் செடி. இது வந்து எப்பவுமே வளர்ச்சி வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும், ஸ்லோ க்ரோத். இது எப்பவுமே இது வந்து 6 மாதம் ஆனது. இது வந்து இவ்வளோ ஒரு 1/2 அடி உயரத்தில் தான் இந்த நாற்றை நட்டோம். இந்த 6 மாதத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட 3 அடி வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சி ரொம்ப வேக்க வைக்கிறது. ஏன்னா இந்த செடி அவ்வளோ வெளிதான் முதல்ல வளராது, ஆரம்ப கட்டத்தில் பெருசாக வளராது, அதுக்கப்புறம் வளர்ச்சி பெருசாக இருக்கும். இது பாருங்கள், இதுக்கு நாங்கள் எதுவும் நட்டதோட சரி, வேறு எதுவுமே இல்லை. நட்டதுக்கு பிறகு இது மாதிரி மூடாக்கு 2 முறை போட்டிருப்போம் மூடாக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து என்னென்னு கேட்டால் தண்ணியும் பெரிய ஏதாவது போய் பாருங்கள், ஈரத்தை அப்படியே வச்சுருக்குது பாருங்கள். ஒரு முறை தண்ணி பாய்ச்சோம்னா ஒரு 15-20 நாளைக்கு இந்த ஈரம் அப்படியே இருக்கும். இதில் என்ன மூடாக்கு போடுறது, இது வந்து இந்த சுற்றிக்கிற மூடாக்கு போடுறதுக்கு ஒரு 2 நிமிடம் 3 நிமிடத்துக்கு மேலே ஆகாது. இதுக்கு எதுக்கு கடையில் நகையை வச்சு வாங்கி யூரியாவையும் காம்ப்ளெக்ஸையும் இப்போ சல்பேட்டையும் கண்டதையும் வாங்கியாந்து எதுக்கு கொட்டணும்? எப்போ நம்ம உழவர்கள் விழிப்படைவாங்கன்னே தெரியல. மூடாக்கு மாதிரி ஒரு அருமையான தொழில்நுட்பம் கிடையவே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உகந்த தொழில்நுட்பம். இதை அனைத்து உழவர்களும் ரொம்ப கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கொண்டோம். தமிழ்நாட்டு சாலைகளும் தமிழ்நாட்டு தெருக்களும் இது மாதிரி இருக்கணும்னு கண்டிப்பாக முடியும். ஆனால் முடியுமான்றது தான் சந்தேகம். ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு இன்னும் விழிப்புணர்வும் ஒழுக்கமும் வரலை. என்றைக்கு அதெல்லாம் வருதோ அன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு தெருக்களும் தமிழ்நாட்டு வீதிகளும் தமிழ்நாட்டு சாலைகளும் இப்படி இருக்கும். இது மாதிரி இருந்தால் உலகமே திரும்பி பார்க்குற இடமா தமிழ்நாடு இருக்கும். காடுகளை உருவாக்குறதுல முதல் இடம் வைக்கிறது யானைகள், அதுக்கப்புறம் பறவைகள். இன்னும் கேட்டால் காற்றும் காடுகளை உருவாக்குது. ஏன்னா காற்றுல பறக்கிற விதைகள்லாம் அது எடுத்துமை சேர்க்குது. அது மாதிரி மழை வெள்ளமும் விதைகள் எடுத்துமை சேர்க்கும். தென்னை வந்து நம்ம தமிழ்நாட்டு தானே மரம் கிடையாது, கடல் வழியாக வந்தது. இங்கே வந்து இந்த இடம் தோதா இருந்தது, அவங்க இப்போ தென்னை நல்லா வந்துட்டு. இது மாதிரி மனிதர்களை தவிர அனைவரும் இயற்கைக்கு நல்லா பாடுபட்டுங்கிறாங்க, இயற்கைக்கு ரொம்ப நட்பாகிறாங்க. மனிதன் மட்டுமே இயற்கையினுடைய முதல் எதிரி, இவன் தான் மிகப்பெரிய எதிரி. மனித இனம் என்னைக்கு ஒழிதோ அன்னைக்கு தான் காடுகள் வளமாகும். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இந்தியாவில் வந்தாச்சு, டெல்லியில் வந்தாச்சு, காற்றை விலை கொடுத்து வாங்கி தூய காற்றை சுவாசிக்கிறது இது வந்தாச்சு, டெல்லிக்கு வந்தாச்சு. சீனாவில் ஏதோ இப்போ பாட்டிலே காற்று வைக்கிறதா கேள்விப்படுறோம். நீங்கள் ஒன்றா பாருங்கள், இன்னும் ஒரு 10-15 ஆண்டில் தமிழ் நிலம் தமிழ் பண்ணைக்கு காற்று வாங்கிறதுக்குனே மக்கள் வரப்போகிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அப்பேற்பட்ட ஊர்கெடுக்கும் தொழில்களை வாங்கன்னு கூப்பிட்றோம். தொழில் வளர்ச்சி, தொழில் புரட்சி, அறிவியல் வளர்ச்சின்ற பேரில் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், மொத்தத்தையும் நாசமாக்கிட்டோம். இது மாதிரி இடங்களில் தான் காற்றே கிடைக்க போகுது, நல்ல காற்றே கிடைக்க போகுது. இது மாதிரி இடங்களில் தான் வந்து காற்று வாங்கிட்டு போகிறாங்க. காற்று வாங்கினா தான், அந்த காற்றை சுவாசித்தா தான் உயிர் வாழ முடியுன்ற நிலைமை வரப்போகுது. இது கூடிய விரைவில் வரப்போகுது. என்றைக்கு இந்த அரசும் மக்களும் விழிப்பாங்கன்னு தெரியல.